ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், டெய்லி 10 கொஸ்டின் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நம்ம நண்பர் ஒருத்தர் தமிழும் செப்பரேட்டாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் அதே விரும்புந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ தமிழ் பார்த்தா டெய்லி 10 கொஸ்டின்ஸ் நம்ம தனியாக பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி நம்ம ஜிகேவை நம்ம சிலபஸ் வைஸாக பார்க்குறோமோ, தமிழையும் நம்ம அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா சிலபஸ் வைஸாக தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம தமிழில் திருக்குறள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸில் திருக்குறள் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ திருக்குறளில் ஒரு 25 அதிகாரங்கள் மட்டும் தான் நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 25 அதிகாரங்கள் இருக்கக்கூடிய குறள்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தடுத்து எடுத்து வகை பத்து வாட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம படிப்படியாக போக போகிறோங்க. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் தொடர்பான செய்திகள். ஓகேங்களா? சரி, கூற்றை கவனி. ஓகே கைஸ், ஸோ ஆப்ஷன்ஸ் ஆன்சர் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்படியே தமிழ் படிச்சிருப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். நான் பொறுமையாக உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டுருக்கேன். ஸோ அங்கே பாருங்கள், 3 கூற்றுகள் இருக்குது. அறத்துப்பால் 38 அதிகாரம், பொருட்பால் 70 அதிகாரம், இன்பத்துப்பால் 25 அதிகாரம். ஸோ 1 2 சரி, 2 3 சரி, 1 3 சரி, அனைத்தும் சரி. இதில் எது சரியான ஆன்சர் அப்படின்றத கெஸ் பண்ணிக்கோங்க. இதில் சரியான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தாங்க இதில் சரியான ஆன்சர். ஒரு பேப்பர் எடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், போட்டு பார்க்கலாம். ஸோ ஜிகே தான் உங்களால் முடியல மார்க் சொல்ல மாட்டேறீங்க. தமிழ் என்ன பண்ணுங்கள், போட்டு பார்த்துட்டு எத்தனை மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்தளவுக்கு படிச்சிக்கிறீங்கிறது உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். 10க்கு 10 எடுத்திங்கன்னா இந்த டாபிக் சூப்பராக படிச்சிருக்கீங்கிறது உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரிங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பொறுத்துக. அடுத்துனது பொறுத்துக. ஸோ இந்த பக்கம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பொருத்திய ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். முதல்ல நம்ம அறத்துப்பால் 38 பார்த்தோம், பொருட்பால் 70 பார்த்தோம், இன்பத்துப்பால் 25 பார்த்தோம். இந்த அறத்துப்பால் அது மறுபடியும் என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் இருக்கிற 38 அதிகாரத்தையும் பார்த்தோன்னா 4 இயல்களாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 4 இயல்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் சரியாக பொருத்தணும். ஓகேங்களா? சரி, இதில் சரியாக யார் பொறுத்திருக்கீங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ முதல்ல பாயிரவியல். பாயிரவியலை பொறுத்தவரையிலும் அதில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா 4 அதிகாரங்கள். அப்போ 2. இல்லறவியல். இல்லறவியலில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் 20. அப்போ 4. துறவரவியல். துறவரையில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் 13 அதிகாரம். அப்போ 3. ஊழியல். ஊழியலில் இருக்கக்கூடிய அதிகாரம் ஒரே ஒரு அதிகாரம். அப்போ 1. ஓகேங்களா? அப்போ 2 4 3 1 எங்கே இருக்குது பாருங்கள், டியில் இருக்குது பாருங்கள். அப்போ இதுக்கான ஆன்சரும் டிங்க. யாரெல்லாம் டி கெஸ் பண்ணிங்களோ அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணிக்கிறீங்க. பாயிரவியல் 4 அதிகாரம், இல்லறவியல் 20 அதிகாரம், துறவரவியல் பார்த்தீங்கன்னா 13 அதிகாரம், ஊழியல் பார்த்தீங்கன்னா 1 அதிகாரம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருந்தா இணை எது. அடுத்ததுங்க பொருந்தா இணை எது. ஸோ இது அடுத்து பாருங்கள், பொருட்பால். பொருட்பாலில் இருக்கக்கூடிய 70 அதிகாரங்களை 3 இயல்களாக பிரிச்சிருப்பாங்க. அரசியல், அமைச்சியல், ஒழிபியல். அதேபோல் இன்பத்துப்பாலில் இருக்கக்கூடிய 25 அதிகாரங்களை 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிறதுல எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாங்களா? இதுக்கான ஆன்சரும் டி தாங்க. இங்கே எது பொருந்தாமல் இருக்குது, டி தான் பொருந்தாமல் இருக்குது. ஏன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா 25 அதிகாரம் கரெக்டு தான். அமைச்சியலில் பார்த்தீங்கன்னா 32 அதிகாரம் கரெக்டு தான். ஒழிபியலில் பார்த்தீங்கன்னா 13 அதிகாரம் கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ இதெல்லாமே கரெக்டாக இருக்குது. கற்பியல் மட்டும்தாங்க இங்கே தப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா கற்பியல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 18 அதிகாரம். ஸோ களவியல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 7 அதிகாரம் வரணுங்க. ஓகேங்களா? அப்போ கற்பியல்னால் 18 அதிகாரம், 7 அதிகாரம் பார்த்தீங்கன்னா களவியல் வந்திருக்கணும். அப்போ டி தான் அங்கே தவறாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது 3 பொருட்பாலோட பிரிவுகள். இது 2 எதுங்க, இன்பத்துப்பால். 2ஆக பிரிச்சிருப்பாங்க இல்லையா, களவியல் கற்பியல்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அதில் களவியல் தான் 7 வரணும். கற்பியல் பார்த்தீங்கன்னா 18 வரணும். 18 7 25. அப்போ இன்பத்துப்பால் மொத்தம் 25. ஓகேங்களா? அப்போ இங்கே டி தான் தவறாக இருக்குது. எதுனா வந்திருக்கணும், களவியல் அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்து 4th கொஸ்டின் பாருங்கள். திருக்குறளின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது? முதுமொழி, தமிழர் திருமறை, வேளாண் வேதம், உத்தர வேதம். சூப்பர் ஆன்சர். நீங்கள் கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் எதுங்க, சி வேளாண் வேதம்.
ஓகேங்களா. ஏன்னா வேளாண் வேதம்னு குறிக்கப்படக்கூடிய நூல் எதுங்க? நாலடியார். ஸோ நாலடியார் தான் எப்படி அழைக்கப்படும்? வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படும்? அழைக்கப்படும். அது திருக்குறளுக்கான பெயர் அல்லைங்க. ஓகேங்களா. ஸோ திருக்குறளை பொறுத்தவரையிலும் உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தர வேதம், தெய்வ நூல், தமிழில் எழுதப்பட்ட உலகப் பணுவல், அறவிலக்கியம், தமிழர் திருமறை, தமிழ் மறை, முதுமொழி, பொருளுரை, பொதுமறை, இது தாங்க வந்து திருக்குறளுக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள். ஓகேங்களா. அப்போ முதுமொழி, தமிழர் திருமறை, உத்தரவேதம் இதெல்லாமே திருக்குறளுக்கூட வேறு பெயர்கள் தான். வேளாண் வேதம் அப்படின்றது நாலடியாரை குறிக்கக்கூடியது. அப்போ சீதாங்க ஆன்சர். அடுத்து பார்க்கலாம் பாருங்க, 5வது கொஸ்டின். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது? திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். சென்னா போதகர், பொய்யில் புலவர், மாதானுபங்கி, தமிழ் தாத்தா. சூப்பர். தமிழ்ன்றதுனால வேகமாகவே ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் டி, தமிழ் தாத்தா. ஓகேங்களா. ஏங்க ஏன்னா தமிழ் தாத்தா அப்படின்ற அழைக்கப்படுறாருங்க உவே சாமிநாத ஐயர் தான் எப்படி அழைக்கப்படுறாரு? தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாருங்க. இது திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் அல்ல. ஏன்னா சென்னா போதகர் கரெக்டு தான், பொய்யில் புலவர் கரெக்டு தான், மாதானுபங்கி கரெக்டு தாங்க. தேவர், நாயனார், தெய்வப்புலவர், சென்னா போதகர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதனுபங்கி, முதற்பாவலர், நான்முகனார் இதெல்லாமே திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். அடுத்து பாருங்கள் 6வது கொஸ்டின். வள்ளுவனை பெற்றது புகழ் வையகமே என பாடியவர். வள்ளுவனை பெற்றது புகழ் வையகமே என பாடியவர். ரொம்ப முக்கியங்க, நிறைய முறை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? பாரதிதாசன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஏன்னா வள்ளுவனை பெற்றது புகழ் வையகமே. ஓகேங்களா. இந்த வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. வையகமேன்னு வந்தால் பாரதிதாசன், தமிழ்நாடு அப்படின்னு வந்தால் பாரதியார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாடுன்னு வந்தால் பாரதியார், வையகமேன்னு வந்தால் பாரதிதாசன். அப்போ வள்ளுவனை தன் உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. என்னதுங்க? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு வந்தால் யாருங்க? பாரதியார். வள்ளுவனை பெற்றது புகழ் வையகமேன்னு வந்தால் பாரதிதாசன். ஓகேங்களா. ஸோ அது நல்லா ரொம்ப ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். தஞ்சை ஞானப்பிரகாசம், மணக்குடவர், ஜியு போப், பரிமேலழகர். சூப்பர் கைஸ். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? மணக்குடவர். பி தாங்க இதுக்கான ஆன்சர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் அப்படின்னா மணக்குடவர். ஆங்கிலத்தில் முதலில் உரை எழுதியவர்னு கேட்டாங்கன்னா ஜியு போப். ஓகேங்களா. அப்போது ஆங்கிலத்தில் முதல்ல மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜியு போப்பு. தமிழில் முதல்ல உரை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மணக்குடவர். யாரோட உரை சிறந்ததுன்னு கேட்டாங்கன்னா பரிமேலழகர். இது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அப்போ பாருங்கள், இதுக்கான ஆன்சர் எதுங்க? மணக்குடவருங்க. அதனால ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் பி, மணக்குடவர். முதல்ல உரை எழுதினவர் வந்து மணக்குடவர். சரிங்களா. ஸோ திருக்குறளோட மூலத்தை முதலில் அச்சிட்டவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஞானப்பிரகாசம், தஞ்சை ஞானப்பிரகாசம். ஓகேங்களா. அப்போ முதலில் அச்சிட்டவர்னு கேட்டாங்கன்னா தஞ்சை ஞானப்பிரகாசம். முதலில் உரை எழுதியவர்னு கேட்டாங்கன்னா மணக்குடவர். ஆங்கிலத்தில் முறை மொழிபெயர்த்தவர்னு கேட்டாங்கன்னா ஜியு போப். யாருடைய உரை சிறந்த உரைன்னு கேட்டாங்கன்னா பரிமேலழகர். ஓகேங்களா. ஸோ 4 ஆப்ஷன்ஸுக்கும் உங்களுக்கு வந்து என்ன கேள்வி கேட்பாங்கன்றதையும் சொல்லிட்டேன். சரி, கிளியராக ஞாபகம் வச்சுங்க. அப்போ முதல் உரை எழுதியவர் யாருங்க? மணக்குடவர். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. இது ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? ஸோ 4 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன்ஸ் நேரம் நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. 1812 ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ 1812 தான் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க? திருக்குறள் முதல்ல என்ன பண்ணப்பட்டிருக்குங்க? அச்சிடப்பட்டு இருக்கு. அடுத்து, திருக்குறளில் 7 என்னும் சொல் எத்தனை குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது? பாருங்கள், திருக்குறளில் 7 அப்படின்ற வார்த்தை எத்தனை குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? 8. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ 7 அப்படின்ற குறள் வந்து பார்த்தீங்கன்னா 8 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 7ன்ற அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8 குறட்பாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாளப்பட்டிருக்கும்.
கோடி அப்படின்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றிருக்கும். அப்போ கோடி அப்படின்னா 7, 7 அப்படின்னா 8. ஓகேங்களா? இதனெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 10வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். திருக்குறள் சார்ந்த கூற்றுகள். கூற்று 1, திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் காலத்தால் முந்தியவர் தருமர். ஸோ திருக்குறளில் உரை எழுதியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தால் முந்தியவர் வந்து தருமர். காலத்தால் பிந்தியவர் பரிமேலழகர். கூற்று 3 பாருங்கள். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதியார். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதியார். ஸோ ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது. இதுக்கான ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாங்களா? இதுக்கான ஆன்சர் 1, 2 சரி. ஓகேங்களா? ஏ தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முந்தியவர், காலத்தால் முந்தியவர் யாருங்க? தருமர் தான். கரெக்டு தாங்க. காலத்தால் முந்தியவர் வந்து பார்த்தீங்கன்னா தருமர். ஸோ காலத்தால் பிந்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிமேலழகர். ஸோ முந்தியவர் அப்படின்னா தருமம், பிந்தியவர் அப்படின்னா பரிமேலழகர். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தேன் பாடியவர் பாரதியார் இல்லைங்க, பாரதிதாசன். ஓகேங்களா? ஸோ வள்ளுவனை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே அப்படின்னாலும் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொன்னவரும் பாரதிதாசன். ஓகேங்களா? அப்போ இணையில்லைன்னு வந்தால் பாரதிதாசன் வரணும். ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 11வது கொஸ்டின். உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என கூறியவர். பாருங்கள், 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. காந்தியடிகள், கியாபி விஸ்வநாதன், கால்டுவெல், திருவிக்கா. ஸோ அப்போது உலகிலே வந்து என்னதுங்க, நாகரிகமே முற்றிலும் அழிஞ்சிட்டாலும் நம்ம திருக்குறளும் கம்பன் காவியம் இருந்தால் மறுபடியும் என்ன பண்ண முடியும், நம்மளால் புதுப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார்? ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கைஸ். இதே போல் திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தடுத்த வீடியோஸும் நம்ம வந்து பார்த்துட்டு போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கேட்டால் போல் தமிழ் 10 கொஸ்டின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸாமுக்குள்ளே எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களை வந்து சேர்க்க முடியுமோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் நான் சேர்த்துறேன். தேங்க்யூ கைஸ்.